நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 10. ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 10. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். இந்த வசனத்துல கிறிஸ்து நமக்குள்ளார இருந்தா நம்முடைய ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. நேற்றைய தினத்துல கிறிஸ்து தன்னுடைய ஆத்துமாவை மரணத்துல ஊற்றினதாக பார்த்தோம். அப்படியாக அவர் தன்னை நமக்காக ஒப்பு கொடுத்ததை நாம விசுவாசிக்கும் போது நம்முடைய ஆத்துமாவானது ஜீவனுள்ளதாக உயிர்ப்பிக்கப்படுதுங்கிறத பார்த்தோம். ஆனா இங்க ஆவியானது ஜீவனுள்ளதாயும்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க மாத்திரம் இல்ல, 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம் நிறைவு பகுதியை பார்த்தோம்னா ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஆவிதான உயிர்ப்பிக்கப்படுதுங்கிறது நமக்கு தோணலாம். ஆனா பாவத்தின் நிமித்தம் மரிக்கிறது ஆத்துமாவாகவே இருக்கு. அந்த ஆத்துமா ஜீவனை பெறணும்னா ஜீவ சுவாசமாகிய ஆவியை நாம பெற்றுக்கொள்ளணும். அந்தபடியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த போது தம்முடைய ஆத்துமாவை மரணத்துல ஊற்றிருக்கிறாரு, ஆவியோ தேவனிடத்துல ஒப்பு கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு லூக்காவுல நம்ம ஒரு வசனத்தை கூட பார்த்தோம். அந்தபடியாக தேவனிடத்துல அவர் ஒப்பு கொடுத்த ஆவியானது மறுபடியுமாக உயிர்ப்பிக்கப்பட்டு அவரிடத்துல சேரும் போது அவர் பலமாய் ரூபிக்க உயிர் தெழும்புகிறாரு. அப்படி உயிர் தெழுந்த போது அவர் மறுபடியுமாக ஆவியையும் ஆத்துமாவையும் சரீரத்தையும் பெற்றுக்கொள்கிறவராக இருக்கிறாரு. அந்தபடியாக அவர் உயிர் தெழும்பதை நாம விசுவாசிக்கும் போது நாம பாவங்களின் நிமித்தம் சரீரத்துல மரித்தவர்களாகவும் நீதியின் நிமித்தம் ஆவியில பிழைத்திருக்கிறவர்களாகவும் இருக்கிறோங்கிறதையே இந்த வசனம் காண்பிக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த வசனத்துல நம்முடைய சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாக காணப்படுதுன்னு சொல்லப்படுது. ஆனா இந்த சரீரமானது ஜீவனுள்ளதாகவே இருக்கு இல்லையா? அப்படியாக இந்த சரீரமானது பாவத்திற்கே மரித்திருக்கு. ஆனா உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக தன்னை தேவனிடத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கு. அப்படியாகவே நம்முடைய சரீரமானது தேவனுடைய ஆவி வந்து தங்குகிற ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கு இல்லையா? அதனாலேயே நம்ம ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட விதத்துல சபையாக சொல்றோம். அது மாத்திரம் இல்லாம ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, நமக்குள்ளார கிறிஸ்துவனுடைய ஜீவன் இருக்கு, நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளார இருக்குங்கிறத நாம கொலோசையர்ல வாசிக்கிறோம் இல்லையா? முக்கியமா கொலோசையர் 3வது அதிகாரத்துல இது சொல்லப்பட்டிருக்கும். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்படியாக நம்முடைய ஜீவனானது கிறிஸ்துவுக்குள்ளார மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளார காணப்படுகிறது. அந்தபடியாகவே தேவனுடைய ஆவி நமக்குள்ளார வாசம் செய்வதனால பாவத்துல மரித்திருந்த நம்முடைய ஆத்துமாவானது மறுபடியுமாக உயிர்ப்பிக்கப்படுகிறது. இதையே ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டதின் மூலமாக நம்முடைய ஆத்துமாவானது உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஏன்னா ஏதேன் தோட்டத்துல பாவத்துல விழுந்த போது தேவனுடைய ஆவிக்கும் மனிதனுடைய ஆவிக்கும் இருந்த தொடர்பானது துண்டிக்கப்படுகிறது. ஆனா கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்த பிற்பாடு அவரை நாம விசுவாசித்தோமே ஆனால் தேவனுடைய ஆவியானது நமக்குள்ளார வாசம் செய்கிறதாக இருக்கு. அப்படியாக நாம தேவ ஆவியினால ஆத்துமாவில உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக மாறுகிறோம். இதை நாம தெளிவா புரிந்து கொள்ளணும். அப்படியாக தேவனுடைய ஆவியினால நம்முடைய ஆத்துமாவானது நித்தியத்திற்கு ஏதுவாக நடத்தப்படுகிறது. நம்முடைய ஆவியானது தேவனுடைய ஆவியோடு இசைந்திருக்கணும். நாம ஒரே ஆவியா இருக்கணும். இதையும் நமக்கு வேதவசனங்களே காண்பிக்குது இல்லையா? அப்படியாக நாம தேவனுடைய ஆவியானவரோடு இசைந்திருக்கும் போது நம்முடைய ஆத்துமாவானது உயிர்ப்பிக்கப்பட்டதாக தேவனுக்கு நேராக ஆதாயப்படுத்தப்பட்டதாக இருக்கு. இந்த ஆத்துமாவிற்கே தேவன் நித்திய ஜீவனை தருவதாக சொல்றாரு. அதையே இந்த வசனங்கள் காண்பிக்குது. இதை அறிந்து கொண்டு நம்முடைய சரீரமானது தேவனுக்கு உகந்த பரிசுத்த ஜீவ பலியாகவும் நம்முடைய ஆவியானது தேவனுடைய ஆவியோடு இசைந்திருக்கிறதாகவும் நம்முடைய ஆத்துமாவானது நித்தியத்துக்கு ஏதுவாக நடத்தப்படணுங்கிறதுல நாம தெளிவா இருக்கணும். அந்தபடியாக அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு நம்முடைய ஆத்துமாவானது உயிர்ப்பிக்கப்பட்டு நித்தியத்துக்கு ஏதுவாக நடத்தப்பட அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
அப்பா, உங்களுடைய உயிர்த்தெழுதனாலே எங்களுடைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறத இந்த வேத பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்படியாய் உம்மை விசுவாசிக்கிற மாத்திரத்துல எங்களுடைய சரீரமானது பாவத்திற்கு மறுத்ததாயும் எங்களுடைய ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ளார வாசம் செய்வதனால எங்களுடைய ஆத்துமா நித்தியத்திற்கு ஏதுவாக நடத்தப்படுகிறதாயும் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆம் தகப்பனே, நீர் உம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றுனது மூலமாக எங்களுடைய ஆத்துமாவானது உயிர்ப்பிக்கப்படுகிறதுக்கு ஏதுவாக நடத்தப்பட்டிருக்கு ராஜா. அப்படியான மகா பெரிய தயவிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அந்தபடியே உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ளார காணப்பட்டு எங்களுடைய ஆத்துமா உமக்கு நேராய் ஆதாயப்படுத்தப்படணும் தகப்பனே. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.